போயிருக்கிறா. அதனால உன் கண்ணீர் அவருக்கு புரியும், உன்னுடைய வேதனை வலி அவருக்கு புரியும். பாருங்க, எனக்கு சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க டாக்டர். வயிற்றுலதான் நீ காலம் பூரா நீ டியூப் போட்டிருக்கணும்னு சொல்லி வயிற்றுக்குள்ள டியூப் போட்டு நான் ரொம்ப மாதங்களாக நான் கிடந்தேன். பாருங்க, தேவன் எனக்கு என்னை தேடி வந்து அற்புதம் செய்தார். அது மட்டும் இல்லைங்க, 6 லட்சம் ரூபாய் கடன். நான் கடன்னால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். வாழ்றதா சாகிறதான்னு தெரியாத சூழல். கடன்காரங்க சொல்லுவாங்க, நீ இன்னைக்கு கடனை கட்டுறியா, இல்லைன்னா நான் உன்னை தூக்கிட்டு போய் கட்டி போடவா, கட்டி வைக்கவா, நீ எப்ப பணம் கொடுத்து உன்னை யார் விடுவித்துட்டு போறாங்களோ அதுக்கப்புறம் நான் உன்னை விடுதலை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல கடன்காரங்க பெல்ட் எடுத்துட்டு வீட்டு வாசல்ல உன்னை அடிக்கட்டுமான்னு சொல்லி, கடனை கட்டுறியா இல்ல உன்னை அடிக்கட்டுமான்னு சொல்லி அசிங்கமான வார்த்தைகளை பேசி தவறான என் குடும்பத்தை எல்லாம் எடுத்து பேசுவாங்க. அந்த வார்த்தைகளை வேல் பாய்ந்த அம்பை போல அதிக துன்பமா இருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்கவே முடியாது. ராத்திரி பகல் அழுவேன். கடன்காரனுக்கு பயந்து அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவேன், பாத்ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவேன். இப்படிப்பட்ட நிலவரத்தா பிரியமானவர்களே. ஆனா யாரும் எனக்கு உதவி செய்யவோ முன்வரவோ முடியல. 6 லட்சம் ரூபாய் கடன்காரின்ற பெயர் தான். என்னுடைய திருநங்கை சமுதாயத்துல கூட எனக்கு மதிப்பு இல்லை, என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க. அந்த சூழல்ல தான் கர்த்தர்ட்ட நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். முழங்கால் பண்ணிட்டு, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 1 மாதம் தான் நான் ஜெபிச்சேன். ஏசப்பா, எனக்கு எப்படியாவது இந்த கடன்ல இருந்து விடுதலை கொடுங்க, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். பாருங்க, அற்புத விதமா இயேசு அந்த ஒரே மாதத்துல ஒரே நபர் மூலியமா 6 லட்சம் ரூபாய் கடனையும், நான் 1 ரூபாய் கொடுக்கல கடன்காரனுக்கு, 6 லட்சம் ரூபாவையும் அவங்களே கொடுத்து அந்த கடனை எல்லாம் கர்த்தர் எனக்கு தீர்க்கும்படி செய்தார். அல்லேலூயா! எத்தனை நல்ல தேவன் பாருங்க. நீங்க கண்ணீர் விட்டு நீங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் மாற்றுவார். செத்து போலான்னு நினைச்சேன், கடன் தொல்லை தாங்க முடியாம, ஆனா இன்னைக்கு வாழும்படி உங்களிடத்துல இயேசுவை பற்றி சொல்லும்படி வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். என் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? பிரியமானவர்களே, நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் சரி, சாதாரணமா ஜனங்களால கேவலமான பார்க்கக்கூடிய ஒரு ஜந்துவா இருந்த என்ன என் வாழ்க்கையை கசக்கி பேப்பர் மாதிரி யூசர் த்ரோவா தூக்கி போட்டதான என் வாழ்க்கைய இன்னைக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே. என் வாழ்க்கையை மாற்றின தேவனால உங்களை மாற்ற முடியாதா? பிரியமானவர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கண்ணீரோடு இயேசுவை நோக்கி பாருங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. பாவ சேற்றுக்குள்ள இருந்தேன், பாவ குழிக்குள்ள, உளையான குழிக்குள்ள இருந்தேன். கர்த்தர் என்னை தூக்கி இன்னைக்கு கண்மலையில நிறுத்துறது போல நிறுத்தி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு நான் என் பெற்றவங்களோடு இருக்கிறேன், இன்னைக்கு அவங்களோடு இருந்து நான் ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கிறேன். அல்லேலூயா! என் வாழ்க்கையில செய்தது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வார். வசனம் சொல்லுது, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார், அவரே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரல. பாருங்க, என்ன இயேசு சந்தித்தார் எங்க தெரியுமா? சுடுகாட்டுல சந்தித்தார். அதுதான் நான் முதல்ல சொன்ன பாருங்க, எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. யாரை எப்ப வேணாலும் சந்தித்து மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு இருக்கிற அவர் தெய்வம் மாத்திரமல்ல, உனக்கு தகப்பனாக, தாயுமாக, நண்பனாக, உற்ற துணையாக எல்லாமுமா இருந்து நம்மை வழி நடத்துவார். பாருங்க, சுடுகாட்டுல என் நண்பனுடைய சாவுக்கு நான் போனேன். அப்ப என் வாழ்க்கையில பாவத்துக்குள்ள பாவம், அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமம், என்னை மாற்ற ஒருவராலும் முடியாது. அடங்கா பிடாரிய போல நான் சுற்றி கொண்டிருந்தேன். ஆனா பாருங்க, சுடுகாட்டிலே இயேசு எனக்கு தரிசனமாகி என்னோடு பேசினார். என் அன்பான பிள்ளையே, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், முன்ன பார்க்கலாம், இப்ப 2 மடங்கு உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். நீ திரும்புகிற திசையெல்லாம் நான் இருக்கிறேன், ஏன் என்னை விட்டு தூரம் போகிற? உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்புக்கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொல்லி என்னோடு பேசினார். பிரியமானவர்களே, எத்தனை நல்ல தேவன். அவரை விட்டு நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கை, என் குடும்பத்தை விட்டு போனேன். என் குடும்பம் என்ன நேசிக்கல, அம்மா அப்பா என்ன நேசிக்கல, என் நண்பர்கள் என்ன நேசிக்கல, என்னோடு இருந்த சக திருநங்கைகள் என்ன நேசிக்கல. எல்லாரும் என்ன பாவம் வாழ்க்கைக்கு நேராக தான் நடத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் என்னை தேடி
வந்து எனக்கு அற்புதம் செய்தார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. படிப்படியா என்னுடைய எல்லா பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். முழங்கால் படியிடுங்க. நீங்க என்ன நிலவரம் இருந்தாலும் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட உங்க விண்ணப்பத்தை சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.